எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சண்டேனாலே ஸ்பெஷல் தான். ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் தான். என்னென்னு பார்க்கலாமா? என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போனதுனால நான் இன்றைக்கி முட்டை குழம்பு வச்சு விட்டேன். முட்டை குழம்பு எப்படின்னு பார்க்கலாமா? எனக்கும் எங்கள் அத்தைக்கும் ஒரு 2 பேருக்கு வைக்கிற மாதிரி முட்டை குழம்பு. ஒரு 5லேருந்து ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, 3 பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு எண்ணெயை 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லா சட்டி சூடானதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். கடுகு வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்ச காய்கறியை உள்ளே போட்டுடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை இருந்துச்சு, வாசனைக்கு அதையும் ஒன்று போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரணும். பச்சை வாசம் போனதுக்கு பிறகு முட்டை குழம்புக்கு உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வசங்கின பிறகு இப்போ ஒரு அரை முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் உள்ளே போட்டுடலாம். நல்லா வசங்க பிறகு இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் போட்டுருவோமா? போட்டுட்டு உப்பும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பும் போட்டுட்டேன். உப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பவுடர் தான் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு கிண்டினதுக்கு பிறகு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கும் வேகணும், நல்லா முருங்கைக்காவும் வேணும். அதனால் இந்த கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இது வெந்து வர ஸ்டேஜில் தேங்காவுக்கெல்லாம் அரைச்சி வச்சிடலாம். ஒரு ஈஸியான குழம்பு. இன்றைக்கி உடச்சி விட்ட முட்டை குழம்பு தான் செஞ்சுருக்கோம். இங்கே பல்லாரி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது தக்காளி, ஒரு தக்காளியில் குழம்புக்கு பாதி போட்டுட்டு அரைச்சி கொஞ்சம் பாதி போட போகிறேன். அதனால் பாதி தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ குழம்பு மூடி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இப்போவே ஊற்றிடலாம். நல்லா நுர பொங்கி வந்துட்டு இன்னும் கொதிக்கிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காவை ஊற்றிருக்கோம். வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்து குழம்ப தேங்காவும் மசாலாலாம் ஒன்று சேர ஒரு சின்ன கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இப்போ முட்டையை எடுத்து வச்சிடலாம். இப்போ முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வந்துட்டு முறை பொங்கி வந்துட்டு இல்லையா, இந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன், உங்களுக்கு வீடியோவில் காட்டலை. இந்த வெள்ளையாக தெரியுது இல்லையா, ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிக்க முட்டை நல்லா வெந்து வர்றது தெரியும். கரண்டி விட்டு ஆட்டக்கூடாது, கிண்டக்கூடாது, இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். அதனால் சைடில் மட்டும் அந்த தண்ணியை மசாலாலாம் கொஞ்சம் எடுத்து
முட்டை மேலே போடுறேன். இந்த மஞ்சள் தெரியுதுல, இதுதான் முட்டை வெந்து வர்றது. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும், இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு சட்டியை நல்லா சுற்றி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் தண்ணி சுண்டி வர நல்லா முட்டை வெந்துட்டு பாருங்கள், முட்டை உடையாமல் தான் வந்திருக்கு. கொஞ்சம் லேசாக தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா குழம்பு ரொம்ப நல்லா சுண்டிடும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காக வந்துட்டு இல்லையா? இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சுட சுட சாப்பாடும் ரெடி ஆகிட்டு. இதுதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோருக்கும்